ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காயில் எப்படி குழம்பு வச்சாலும் கசப்பு வருதா? அண்ட் அது கசப்பு வராமல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாவக்காய் குழம்பு எப்படி கசப்பு இல்லாமல் வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 அபோவ் இருக்கும். இந்த ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாவக்காயை சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்கள் 2-3 டைம்ஸ் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த 2-3 டைம்ஸ் அலசின பாவக்காயை எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்காங்க. உப்பு போட்டுக்காங்க. மெயினாக உப்பு சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா வறுத்து முருகிற அளவுக்கு சைடில் இருக்கிற அந்த கூராக இருக்கிற அந்த சைஸ்லாம் எல்லாம் முருகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்காங்க. அந்த வறுத்து இறக்குற ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் மஞ்சத்தூள், உப்பு அந்த கசப்பை போக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதை தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். அண்டு தொக்கு வைக்கிறது நீங்கள் எப்படி குழம்பு வச்சாலும் மெயின் அடுத்து 2வது மெயின் ப்ராசஸ் புளி சேர்த்தணும். அதாவது உப்பு, மஞ்சத்தூள், புளி தான் மெயின் பாவக்காயோட கசப்பை போக்குறதுக்கு உண்டான மெயின் பொருள். ஸோ அதனால் நீங்கள் எப்படி வச்சாலும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. அது அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாமல் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி வேணாலும் சாந்தாட்டி வச்சு நீங்கள் கூட்டு வச்சு கறி குழம்பு வைக்கிற மாரி வைக்கலாம். நீங்கள் சாம்பாராகவும் வைக்கலாம். நீங்கள் இல்லைங்க பெசன் மாரி புளி ஊற்றி லைட்டாக நார்மலாக ஒரு ஆள் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இந்த பேசிஸில் நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே கசப்பு வராமல் நார்மலாக இருக்கும். கசப்பே இருக்காது, ஆனால் லைட்டாக கசப்பு வரும். மெயின் என்னென்னா நீங்கள் நல்லா வறுத்துருக்கணும். அந்த நல்லா செவந்தா போதும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. நல்லா செகந்து சுருங்கி எல்லாம் சுருங்கும். ஃபஸ்ட்டு போட்ட அளவுக்கு இப்போ போட்டிருக்க அளவுக்கு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கசப்பு இல்லாமல் இருக்கும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இறக்கி வச்சுட்டு மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கடுகு போல் கடுகு எண்ணெய் ஊற்றி போட்டு நீங்கள் தாளித்து இப்போ ரெகுலராக என்ன குழம்பு வைப்பீங்களோ அதுமாரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பேசிஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம